கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம அனைவரும் அப்படியே ஜெப சிந்தையில இருந்து உங்க அனைவருக்கும் பாடல்கள் ஷேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பாடல்கள் அப்படியே வந்துட்டு முதல்ல சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்ற பாடலை வந்துட்டு எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து பாடுவோமாக. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் சேர்ந்து பாடுவோமா? உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே, துதிகானம் துணிந்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் என்றும் உனக்கில்லையே, துதிகானம் துணித்து மகிழ்வாய். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, உணர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவன் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் ஊற்றுகின்றோம்,
ஏன் உம்மா ஏங்குகின்றோம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் ஆசீர் பெறவே. ஆ லேலுயா, 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 ஆமே. அப்படியே நம்ம அடுத்த பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் அப்படின்ற பாடலை முடிஞ்சா எல்லாரும் மியூட் எடுத்துட்டு கூட பாட்டு பாடுங்க. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் அப்படின்ற பாடல் பாடுவோமா? தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. அன்மியூட் பண்ணி பாடுவோமா? சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சேர்ந்து சொல்லுவோம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உணர்ந்து பாடுவோமா? துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அப்படியே ஆண்டவர் எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஒரு மாத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. நல்லவரே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி ஆண்டவருக்கு துதிகளை கனத்தையும் மகிமையை செலுத்துவோம். நல்லவரே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ராஜா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலோம் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரஃபா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஒரு தாயை போல எங்களை தேற்றுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. ராஜா உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஆண்டவரே உமக்கே எல்லா கனமும், உமக்கே எல்லா துதியும், உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. தேவா அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் அப்படின்ற பாடலை எல்லாரும் அப்படியே கண்களை மூடன வாக்கிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுவோமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஆம் தகப்பனே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோமா? எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே. ஆம் தேவ ஜனமே, நமக்காக மரித்தார், நம் பாவங்களை சுமந்து தீர்த்துட்டார் சிலுவையில, நம் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டார். சொல்லுவோமா? எனக்காக மரித்தாரே, பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார்.
நம்மள ஒருபோதும் கைவிடாத நேசர், நம்மளை விட்டு விலகிடாத நேசர். சொல்லுவோமா? ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். உணர்ந்து பாடுவோம். ஒரு போதும் கைவிடார். எத்தனையோ சூழ்நிலைகள் இந்த உலகத்தார் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், நம்ம குடும்பங்கள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், நம்மளை நம்பினவங்க நம்ம கைவிட்டு இருக்கலாம், நம்மளோட உறவுகள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த பொழுதுல நம்மளை நோக்கி சொல்கிறார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப பாடுவோமா? மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து ஆம் தகப்பனே நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. சொல்லுவோமா? எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மள ஒரு போதும் கைவிடார். நோ மேட்டர் வாட், அவர் நம்மள ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் நம்மளை விட்டு விலகிடார். உணர்ந்து பாடுவோம். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம்ம மத்தியில இருக்க பேபி ஆண்டி வந்துட்டு அடுத்த ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். அந்த பாடலை மூலமா வழி நடத்துவாங்க. குட்டியத்தை அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. அன்மியூட் பண்ணுங்க குட்டியத்தை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள்
போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அக்கினி ஜாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. அக்கினி ஜாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்ரம், சூத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஜெபசிந்தையோடு அப்படியே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்றைக்கு நம்ம பாடின பாடல்கள் மூலியமா ஆண்டவர் நம்ம இருதயத்துல கிரியை செய்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரே கேட்க இருக்கிற வசனங்களை அப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா கர்த்தர் அடியேனை மறைத்து ஆண்டவரே கர்த்தர் தாமே தகப்பனே வெளிப்படும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆட்சி தேற்றும் விதமாய் ஆண்டவரே கர்த்தர் அடியேனை மறுத்து ஆவியானவர் தாமே ஆண்டவரே வெளிப்படும்படியாய் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. மீதியான பொழுது மட்டும் கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்படைக்கிறோம். எங்களோடு கொண்டு காத்து வழிநடத்த லட்சத்துல வேண்டுமாய் நான் அதை இயேசு கிறிஸ்து மூலமா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன். சரி, இன்னைக்கு வந்து கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ ஆண்டவர் வந்துட்டு இந்த ஒரு ராக் ஆஃப் சால்வேஷன் மினிஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு அண்ட் செல்வி அக்காவோட குரூப்ல வந்துட்டு ஆண்டவர் எடுத்து வளமையா பயன்படுத்துறதுக்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறிச்சு நம்ம வந்துட்டு ஒரு வார்த்தைகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா நேத்து வந்து காலையில சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு குரூப்ல வந்துட்டு மெசேஜ் கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலரான வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன். அது வந்து நான் வாட் விச் ஐ ஹியர்ட், நான் கேட்ட மெசேஜை வந்துட்டு அவங்க கிட்ட ஷேர் பண்ணி எனக்கு அது ரொம்ப எனக்கு மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனா எனக்கு இருந்துச்சு. சோ நான் நைட்டு ஃபுல்லா நேற்று நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு மார்னிங் ஒரு 3 o'clock இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு நான் அந்த மெசேஜ் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். அப்ப நேத்து காலையில என்னுடைய தனிப்பட்ட ஜபத்துல 4 மணிக்கு நான் ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணும் போது வந்துட்டு ஆண்டவர் பேசின வார்த்தைகள், ஆண்டவர் என்னமோ ஆவியானவர் என்னோட இடைப்பட்ட வார்த்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்துட்டு இந்த சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தை குறித்து ஆண்டவர் வந்துட்டு என்னோட டெய்லி ரீடிங்ல நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் அதுல இருந்து என்னோட பேசினாரு. இது ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் வேர்டு, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இது எல்லாரும் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். அப்ப எனக்கு வந்து அந்த ஆண்டவர் இது எனக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வார்த்தையை குறித்து இந்த சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தை குறித்து வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு கிரியேட் ஆச்சு. அப்ப வந்துட்டு ஆவியானவர் உணர்த்தினாரு. அப்ப இன்னைக்கு நம்ம சங்கீதம் 29ஆம் அதிகாரத்துல தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வாய்ஸஸ நம்ம கேட்கறது உண்டு இல்ல, நிறைய சத்தங்களை நம்ம வாழ்க்கையில கேட்போம். நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நிறைய வாய்ஸஸ் நம்மளுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நிறைய வந்துட்டு நிறைய பயங்கள் இருக்கும், நம்மளோட ஒரு பயம் இருக்கும், ஒரு டவுட் இருக்கும்,
ஒரு நிறைய மக்கள், பலவிதமான மக்கள், நம்மளுடைய உறவுக்காரர்கள், நம்மளுடைய அக்கம் பக்கத்தாரு, ஏலகத்தார், நண்பர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடந்த கால தோல்விகளை குறிச்சின வார்த்தைகள், இதெல்லாம் நம்மளுடைய இருதயத்துல, நம்மளோட சிந்தனைகள்ல பல முறை ஓடுறது இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த உலக பிரகாரமான வார்த்தைகள், the voice of fear, the voice of doubt, the voice of people, அந்த past failures, இது எல்லாம் நம்ம இருதயத்துல ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஒரு நடுக்கத்தையும் கொடுக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வார்த்தை, the voice that calms every storm, the voice that calms every storm. இந்த வார்த்தை, இந்த வாய்ஸ், இந்த வாய்ஸ் எல்லா ஸ்டார்ம்ஸையும், எல்லா வைலண்டான வெதரையும் இது நம்மளுக்கு மாற்றி போட போகுது, காம் பண்ண போகுது, அமைதிப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இட் கிரியேட்ஸ், வேத வசனம் இப்படியா சொல்லுது, வாய்ஸுக்கு இப்படி ஒரு வியாக்கியானத்தை ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது. இந்த வாய்ஸ், ஆண்டவருடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வார்த்தை இட் கிரியேட்ஸ், இட் பிரேக்ஸ், இட் ஷேக்ஸ், இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அது உருவாக்குது, அது உடைக்குது, அது அசைக்குது, அது நம்மள உருமாற்றம் செய்யுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் இருக்குது. அப்ப இட் வாஸ் சோ டச்சிங். இந்த சங்கீதம் 29ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை, ஒரு உண்மைய நம்மளுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, above every voice, நம்ம இதுக்கு முன்னாடி உலக பிரகாரமா பார்த்த வாய்ஸை காட்டிலும், the voice of fear, பயத்தை காட்டிலும், நம்மளுடைய சந்தேகத்தை காட்டிலும், நம்ம மற்ற புறஜாதியார் நம்மளுக்கு மற்றவங்க சொல்ற வார்த்தைகளை காட்டிலும், நம்ம கடந்த கால ஃபெயிலியர்ஸை காட்டிலும், இந்த வார்த்தை above every voice, there is one voice that rules all அப்படின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அது ஆண்டவரோட வார்த்தை. அத்தனை வார்த்தைகளையும் ஆளக்கூடிய, அத்தனை வார்த்தைகளுக்கும் மேலான ஒரு வாய்ஸ், அதுதான் நம்மளுடைய கடவுளுடைய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவருடைய வார்த்தையா என்னப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகே, இந்த காரியம், the voice that calms every storm, இந்த தலைப்பு கீழே தான் நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இதை ஒரு 7 காரியமா சொல்லி நம்ம பார்க்கலாம். 7 தலைப்புகளின் கீழே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2 வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? முதல் 2 வசனம், சங்கீதம் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, the voice that demands worship, ஆண்டவருடைய சத்தம் இப்படியாக நம்மிடம் சொல்லுகிறது, it demands for worship. அதாவது என்ன அப்படின்னா, give unto the Lord glory and strength, ஆண்டவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் அவருக்கு வர்ஷிப்பை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது. See, before God does anything, he deserves everything. சரி, நம்ம நிறைய நேரங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வர்ஷிப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்டைன் லைக் ஒரு காலத்துல நானும் அப்படி கூட இருந்தது உண்டு. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்கள் நம்மளுக்கு நன்மையானதை செஞ்சுட்டாரு அப்படின்னா நம்ம சந்தோஷமா பொதுவாகவே இந்த வர்ஷிப் எப்படி இருக்கும், 2 விதமா இருக்கும். ஒண்ணு, நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடந்துருச்சு, ஒரு அதிசயம் நடந்துருச்சு, ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சந்தோஷத்துல அப்படியே ஆண்டவரை துதிச்சு பாடுவோம். இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போயிட்டு அழுது புலம்பி, ஆண்டவரே எனக்கு அது வேணும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே அப்படி போயிட்டு ஒரு வர்ஷிப் பண்ணுவோம். ஆனா ஆண்டவருடைய வேத வசனம் இப்படியாக சொல்லுது, பிஃபோர் காட் டஸ் எனிதிங், ஆண்டவர் எதையும் செய்வதற்கு முன்னமே he deserves everything. ஆண்டவர் இந்த காரியத்தை, ஆண்டவர் நீ செய்தாலொழிய நான் உங்களை வர்ஷிப் பண்ண மாட்டேன், நீங்க எனக்கு இதை செய்யுங்க நான் உங்களுக்கு இதை செய்வேன், அப்படி கிடையாது. பிஃபோர் he does anything, ஆண்டவர் எதை செய்யும் முன்னமே நம்ம அவர் he deserves everything, அவர் எல்லா கணத்திற்கும் எல்லா புகழுக்கும் எல்லா வர்ஷிப்புக்கும் உரியவர் அப்படின்னு சொல்லுது. வர்ஷிப் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் சிச்சுவேஷன். வர்ஷிப் அப்படின்றது, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை பொறுத்துதான் என்னுடைய வர்ஷிப் இருக்கும். இன்னைக்கு நான் எனக்கு நீங்க இதை செஞ்சீங்களா, நான் உங்களுக்கு இதை வர்ஷிப் பண்ணுவேன், இன்னைக்கு எனக்கு இது பண்ணலையா நான் வர்ஷிப் பண்ண மாட்டேன் அப்படின்றது கிடையாது. வர்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் who God is. வர்ஷிப் அப்படின்றது நம் ஆண்டவர் யார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் வர்ஷிப் அப்படின்றது அமைஞ்சிருக்குது. ஈவன் the angels bow down.
ஏஞ்சல்ஸ், ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு முன்பதாக வந்துட்டு ஆண்டவர் நீ பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு வாட் வி ஹாவ் டு டூ, அவங்கள ஏஞ்சல்ஸை காட்டு நம்மள மேன்மையா ஆண்டவர் படைச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் நம்மளுடைய அந்தி சந்தி மதியான வேலை எல்லா பொழுதும் நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய தாழ்விலும் நம்மளுடைய சுகத்திலும் நம்மளுடைய சுகவீனத்திலும் நம்மளுடைய ஜெயத்திலும் நம்மளுடைய தோல்விகளிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நம்ம எப்பொழுதும் எப்படி பண்றவங்களா இருக்கணும், நம்ம ஆண்டவரை வந்துட்டு வர்ஷிப் பண்றவங்களா இருக்கணும். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பான தேவஜனமே, டோன்ட் வெயிட் ஃபார் பிளஸிங் டு வர்ஷிப். ஆண்டவர் எனக்கு இந்த பிளஸிங்க நீர் கொடுத்தால் ஒழிய நான் உண்மை நோக்கி சேவிக்க மாட்டேன், உண்மை துதிக்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்களே எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, நான் எவ்வளவு காலமா இதை கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றது கிடையாது. வர்ஷிப் ஈவன் இன் கன்ஃபியூஷன், நீங்க நம்ம குழப்பத்துல இருக்கும் மத்தியிலும், குழப்பத்தின் மத்தியிலும், ஈவன் இன் கன்ஃபியூஷன், பெயினின் மத்தியிலும், நம்மளுடைய வழிகளின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், காத்திருப்பின் மத்தியிலும், வெயிட்டிங் பீரியட்ல மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன பண்ணணுமா, வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. Your worship shifts your focus from problem to God. வர்ஷிப் என்ன பண்ணுமாமா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவரை துதிக்க மறந்தோம் அப்படின்னா நம்ம சதா காலத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டத்தையே புலம்புவோம், நம்மளுடைய நோய்களையே புலம்புவோம், நம்மளுடைய தோல்விகளையே சொல்லுவோம். திரும்ப 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 வாட் வி சோ தி சோ வி ரீப். நம்ம என்னத்தை சொல்லி 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 விதைக்கிறோமோ அதையே அறுக்க நேரிடும். அதற்கு பதிலா ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவரை நோக்கி அவருடைய மகிமையை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி நம்ம வர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. The voice that demands worship அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. அடுத்ததா யாராவது ஒருவர் வந்துட்டு 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. இது என்ன அப்படின்னா, the voice that rules over chaos அப்படின்ற ஒரு இதுல நம்ம தலைப்புல நம்ம பார்க்கலாம் இத. ஓகே, கயோஸ் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த தண்ணீரை வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கயோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, நீங்க பாத்திருக்கீங்களா, தண்ணீர் வந்துட்டு எப்படி இருக்கும், ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அது ரொம்ப டிஸார்டரா இருக்கும், ஒரு ஆர்டரா இருக்காது. அது வந்து அப்படியே என்னென்ன ஷேப்ல வேணாலும் போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிட்டு ஒரு 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 நிலையா ஒரு இடத்துல நிக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும், ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அது ஒரு மாதிரி ஒரு கயாட்டிக்கா இருக்கும்ல அப்படின்னு என்ன சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டிஸார்டர், ஒரு கன்ஃபியூஷன் இல்லது லேக் ஆஃப் கண்ட்ரோல். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமானது. எஸ், ஆர்டர்லெஸ், கரெக்ட், அப்படிதான் இருக்கும்ல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, the voice, ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய வார்த்தை, the voice that rules over chaos, அததான் நம்ம பார்க்க போறோம். அந்த chaosக்கு மேல ஆண்டவருடைய வார்த்தை அதை ரூல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். the voice of the Lord is over the waters அப்படின்னு சொல்லிட்டு வேதம் இப்படியாக சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை அந்த தண்ணீர்களுக்கு மேலே கடந்து வருகிறது. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், the water தான் அதுல என்ன சொல்றாங்க, அந்த வசனத்துல வந்துட்டு chaos, ஒரு ஃபியர், ஒரு அன்சர்டைனிட்டி. ஒரு தண்ணீரை வந்து எதுக்கெல்லாம் ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த கேயாஸ் மட்டும் இல்ல, ஒரு பயத்துக்கு ஒப்பிடலாம், ஒரு அன்சர்டைனிட்டி. அது ஒரு நிலையாவே இருக்காது இல்ல. இந்த பாட்டில ஊட்டினா இப்படி இருக்கும், ஒரு கண்ணாடி குவளையில ஊத்தினா அதுக்கேற்ற மாதிரி ஷேப் மாறும். ஒவ்வொரு நம்ம ஒரு பெரிய தொட்டிக்குள்ள வடிச்சோம்னா அதுக்குள்ள ஷேப் மாறும், கையில மொண்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேப் மாறும். கரெக்டா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அது ஷேப் மாறிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் அன்சர்டைன் அந்த வாட்டர் பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இந்த தண்ணீரை நம்மளால இல்லாம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? முடியாது இல்லையா? நம்மள நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளை, ஆண்டவரே நான் தான் உண்மை தேடுறேனே, எனக்கு என் வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது ஏசப்பா, நான் வந்துட்டு ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னு எனக்கு நீங்க ப்ராப்ளம்ஸே எனக்கு லைஃப்ல வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், இப்படி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். நம்ம எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது ஏசப்பா, நான் நிம்மதியா வாழ்க்கை முழுக்க நிம்மதியா இருக்கணும், நான் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடாம என்ன பண்ணுவேன், நான் உலக பிரகாரமே என்னோட வாழ்க்கை திருப்பி போயிடுவேன். அப்படிதான் ஆயிடும் நம்மளோட லைஃப். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லிக்கிறது, God doesn't avoid chaos. ஆண்டவர் ஒரு பொழுது chaos அவாய்ட் பண்றதுக்கு, பட் he speaks over it.
நம்மளுடைய வார்த்தையில வந்துட்டு நம்மளுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்படி ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய கயோசுக்கு மத்தியில, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில, நம்மளுடைய பயத்திற்கு மத்தியில, நம்மளுடைய அன்சர்டனான லைஃபுக்கு மத்தியில ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அண்ட கடந்து வருது. ஆண்டவரோட வார்த்தை நம்ம கிட்ட பேசுது அப்படின்னு சொல்றது வேதவசனம் சொல்லுது. அன்பான தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் வீசலாம், எத்தனையோ விதமான கஷ்டங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள் இருக்கலாம். ஆனா அத்தனை கண்ணீர்கள், கவலைகளுக்கு மேலாக ஆண்டவருடைய வாய்ஸ், இட் இஸ் லவுடர் than your storm. அதை காட்டிலும் லவுடரானது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ள தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை இட் ஹாஸ் மோர் பவர். நிஜமா நீங்க அதை நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க எல்லா சூழ்நிலைகளும் அதை அனுபவிச்சு பாருங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷமே தனி. ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆதியாகமத்துக்கு போயிடலாம். ஆண்டவர் பாத்தீங்களா அந்த உலகத்தை எப்படி சிருஷ்டித்தாரு? ஆண்டவர் சொல்லி 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 சொல்லி, ஆண்டவர் பேசி 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 உலகம் உண்டாக்கடுவது, கடல் உண்டாக்கடுவது, என்ன சொல்லிட்டு மரம் செடி கொடி எல்லாம் உண்டாக்கடுவது அப்படின்னு சொல்லிட்டு வானங்கள் ஸ்தாபிக்கப்படுவது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி பேசி 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 என்ன பண்ணாரு அப்படின்னா, கயாட்டிக்கா இருந்தத ஆண்டவர் கிரியேஷனா மாத்தினாரு. பூமியானது ஒழுங்கும் கிறங்கும் இல்லாம இருந்துச்சு, கரெக்டா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, கரெக்டா? அப்படி இருந்த ஒரு பூமிய ஆண்டவர் சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவர் பேசி 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 ஒரு கிரியேஷனா, ஒரு அழகான படைப்பா மாற்ற முடியும் அப்படின்னா, அதே வல்லமைய அவரை போலவே சிருஷ்டித்த உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் பேசுகிற அதே வல்லமைய, ஆண்டவரோட வார்த்தையை நம்மள கைகளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்மளால பேசி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்றதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம பேசணும், ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்லணும். நம்மளோட வாழ்க்கை எப்பெல்லாம் அன்ஸ்டேபிளா போதோ பயப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். எப்பெல்லாம் நம்மளோட வார்த்தை, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை ரொம்ப அன்ஸ்டேபிளா போகுது, என் வாழ்க்கை ரொம்ப வெறுமையா போகுது. ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க, one word from God can calm your storm. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரங்க சுத்தமாவான்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை, ஆண்டவர் வாயில இருந்து, இட் டசன்ட் மீன் ஆண்டவர் இறங்கி சொல்லணும் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் ஆல்ரெடி இந்த வார்த்தையை நம்ம கையில கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தைக்கான வல்லமே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம அதை சொல்லி 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 என்ன பண்ணணும், நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய லைஃபோட கண்ட்ரோலை we have to take it. நம்ம அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது வேதவசனம். இப்படியாக சொல்லுது, யுவர் சிச்சுவேஷன் இஸ் நாட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம எந்த விதமான சூழ்நிலைகளும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாதுங்க. இட்ஸ் அண்டர் ஹிஸ் வாய்ஸ். அவருடைய வாய்ஸ் கீழே தான் இருக்குது. அந்த வாய்ஸ், அந்த அதிகாரம், அந்த கட்டளை நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்து வச்சுட்டாரு அப்படின்றதுதான் வேதவசனம் சொல்லுது இப்படியாக. ஓகே, அடுத்த காரியம், யாராச்சும் ஒருத்தர் 5 மற்றும் 6 வசனத்தை படிக்கிறீங்களா? சங்கீதம் 29 அதிகாரம் 5, 6. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். ஆமென். The voice that breaks strongholds. நம்மளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ஸ ஆண்டவருடைய வார்த்தை இந்த நேரத்துல முறியடிக்கும்படி வந்திருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோல்ஸ், பலவிதமான கட்டுகள்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கலாம். அது எந்த விதமான கட்டாவன இருக்கலாம், எப்பேற்பட்ட கட்டுகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கலாம். இத பத்தி இந்த கேதுரு மரங்களை பத்தி நீங்க அப்புறமேட்டு டைம் கிடைச்சா அதை படிக்காதவங்க, இது வரைக்கும் படிக்காதவங்க அதை படிச்சு பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன் ஆண்டவர் இந்த பேரபிளை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு, இந்த கேதுரு மரங்கள் பாத்தீங்கன்னா லீபனான்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேதுரு மரங்கள் செடாஸ் ரொம்ப அவங்க ரொம்ப பரிச்சயமான ஒரு, அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பயங்கர லார்ஜா, பயங்கர மெஜஸ்டிக்கா, வெரி டால், வெரி ஸ்ட்ராங். அது எப்படி சொல்லிட்டு 100 கணக்குல 1000 வருடங்கள் வரை வாழக்கூடியதாமா. அது வெரி ஸ்ட்ராங். அதனாலதான் ஆண்டவர் அதோட ஒப்பிடுறாரு பாருங்க. தாவீது அதோட ஒப்பிடுறாரு பாருங்க. எப்படி சொல்றாரு அப்படின்னா, தாவீது ஏன் அது கேதுரு மரங்களோட ஒப்பிடுறாரு அப்படின்னா,
அது அவ்வளவு ஸ்ட்ராங். அப்பேற்பட்ட உயரமான, அப்பேற்பட்ட மெஜஸ்டிக்கான, அப்பேற்பட்ட லார்ஜான, ஸ்ட்ராங்கான 1000 ஆண்டு வாழக்கூடிய கேதுரு மரங்களையே முறியடிக்க வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள், அது என்ன விதமான கட்டுகளா இருக்கலாம்? செடார்ஸ் ஆஃப் லேபனான் என்னத்த சொல்லுது? ஸ்ட்ரென்த், பிரைட், ஸ்டெபிலிட்டி இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான கட்டுகளா இருக்கலாம், அது பெருமைகளா இருக்கலாம், எப்பேற்பட்ட அடிக்ஷனா இருக்கலாம், அதுல இருந்து மீளவே முடியவே இல்லையா ஆண்டவரே, எவ்வளவோ நான் முயற்சி செய்தும் இந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து என்னால வெளிவரவே முடியல ஆண்டவரே, அது பெரிய பயமா இருக்கலாம். கரெக்ட், அது 100 ஃபீட்டை தாண்டி வளரும். தேங்க்யூ சிஸ்டர். அது வந்துட்டு எவ்வளவு பெரிய பயமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம், சின்ன 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 காரியங்களை குறித்து நம்மளுக்கு வாழ்க்கையில பயம் இருக்கலாம். நம்ம ஆபீஸ்ல ஏதோ ஒரு காரியங்கள், நம்மளுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட பயம் இருக்கலாம், குடும்பத்துல பயம் இருக்கலாம், பினான்சியல் பயம் இருக்கலாம், ஸ்டெபிலிட்டி குறிச்சு ஒரு பயம் இருக்கலாம், என்னவோ வேணாலும் இருக்கலாம். ஜெனரேஷன் பாண்டேஜா இருக்கலாம், சந்ததி சந்ததியா எனக்கு இது தொடருதே ஆண்டவரே, அப்படி கிடையவே கிடையாது. அனைத்து காரியங்களிலும் கேதுரு மரங்களை முறியடிக்க வல்லமையுள்ள வார்த்தை இன்று உங்கள் மத்தியில, நம் மத்தியில கடந்து வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெருமைகளை, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அடிக்ஷன்ஸ, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற பயங்களை, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஜெனரேஷன் பாண்டேஜஸ, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற தீராத வியாதிகளை, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற வறுமைகளை இந்த கணமே இயேசுவின் நாமத்துல முறியடிக்க வல்லமை உள்ளது நம்ம ஆண்டவரோட வார்த்தை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பேட்டில்ஸ் குறிச்சு, உங்களுடைய பலத்தை என்னைக்குமே சம்டைம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பலத்தை குறிச்சு லைக் we always like try to like battle with our strength. நம்மளுடைய பலத்தை வச்சுதான் நம்ம சண்டை போட விரும்புவோம். நான் இதை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இங்க கஷ்டமே பட தேவையில்ல. we have a ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏன் போட்டு இவ்வளவு கஷ்டப்படணும்? ஆண்டவர் சன்னிதானத்துல, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, எனக்கு இது என்னோட வாழ்க்கையில இருக்கிற இந்த கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா அப்படின்ற ஒரு சின்ன ஏறெடுப்பை நம்ம ஆண்டவர் மத்தியில மனசார வச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உதவி பண்ணுவார். let God voice break what you cannot. நம்மளால முறியடிக்கப்பட முடியாத நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அடிக்ஷன்ஸ், நம்மளால முறியடிக்க முடியப்படாத மறைவான பாவங்களை, நம்மளால முறியடிக்க முடியப்படாத பயங்களை, நம்மளால முறியடிக்கப்பட முடியாத ஜெனரேஷனல் பாண்டேஜஸ ஆண்டவருடைய வார்த்தை முறியடிக்க வல்லது. God doesn't struggleங்க, he speaks and it breaks. ஆண்டவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி சஃபர் பண்றோமோ இந்த உலகத்துல, நம்ம எப்படி லைக் இன்னொரு காரியத்துல நம்ம வந்து பயங்கர சஃபரிங்ஸ் பண்ணுவோம்ல. ஆண்டவரே, இது வச்சுனா என்ன ஆண்டவரே பண்ணுவேன், இது ஒரு போராட்டமா இருக்கே, எனக்கு ஒரு ஜெயமே இல்லையே, ஒரு சுகம் இல்லையே, எனக்கு ஒரு பணம் இல்லையே, எனக்கு ஒரு நிலையான வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கே, என்னால ஒரு முடிவெடுக்கவே முடியலையே. வெரி சிம்பிள். ஏன் இவ்வளோ நாட் நெசசரி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் பாருங்க, ஆண்டவரோட ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட். அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் ஜஸ்ட் அப்படி கேஷுவலா கூலா பார்த்து பேசுவார். ஆண்டவர் சொன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதே அதிகாரத்தை, அதே வல்லமை ஆண்டவர் நம்ம மத்தியில கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். நீங்க என்ன பண்ணும்? கடுகளவு விசுவாசம் இருந்தால் கண்மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது பெயர்ந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுகிறது. இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் கண்களை மூடி உங்களோட வாழ்க்கையில நீங்க பெருசா எதிர்க்கிற, நீங்க பெருசா நீங்க பயந்து நடுங்குகிற எவ்வளோ பெரிய கஷ்டங்களா இருந்தாலும், வியாதிகளா இருந்தாலும், வறுமைகளா இருந்தாலும், தோல்விகளா இருந்தாலும், இயேசுவின் நாமத்துல என்னோட வாழ்க்கையில இருந்து அந்த கட்டுகள் முறியடிந்து போகட்டும் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த கணமே விசுவாசத்தோட சொல்லுங்க, அது உங்களை விட்டு போயிடும், நம்மள விட்டு போயிடும். ஆமென், ஆமென். You can be you can because like God gave power to you. அதுதான் வந்துட்டு வேதவசனம் சொல்லுது. அடுத்ததாக யாராவது ஒருவர் 7ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆமென். The voice that purifies and transforms. See, ஆண்டவரோட வார்த்தை எப்பொழுதும் வந்துட்டு it always doesn't comfort us. லைக் எப்பவுமே ஆண்டவரே, மகனே நீ என்ன தப்பு, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கண்டிப்பா இது கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவர் நம்மளோட God, he always like loves purity.
ஆண்டவர் நம்மள வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு புடமிட பார்ப்பார். நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் ஆண்டவர் விரும்புவாரு. நல்லா உட்காந்துக்கிட்டு மெசேஜ் கேட்டுட்டு காலையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆபீஸ் போனதும் உலகத்துக்குள்ள கடந்து போனதும் பழைய உலக வாழ்க்கைக்கு நம்ம கடந்து போனது ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டாரு. நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. The voice of the Lord flashes forth flames of fire. அதாவது ஆண்டவரோட வார்த்தை நம்மள சுத்திகரிக்கும் வண்ணமாய், நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் வண்ணமாய், நம்மள சுத்திகரிக்கிறது மட்டும் இல்லாம நம்மள அப்படியே உருமாற்றம் செய்யும் வண்ணமாய் ஆண்டவரோட வார்த்தை இந்த நேரத்துல உங்க மத்தியில கடந்து வருகிறது. இந்த ஃபயர் இட் ரெப்ரசன்ட் பியூரிஃபிகேஷன். இந்த நெருப்பு சுத்திகரிப்பை வந்து உணர்த்துது. இட் ரெப்ரசன்ட்ஸ் பியூரிஃபிகேஷன். காட் வாய்ஸ் டசன்ட் ஜஸ்ட் கம்ஃபர்ட். நான் சொன்ன பாத்தீங்களா, அது வந்து ஒருபோதும் நம்மள பேர் கம்ஃபர்ட் மட்டும் பண்ணாது, பட் இட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நம்மள பயப்படுத்துறது கிடையாது, நம்மள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல சம்டைம் காட் வாய்ஸ் வில் கரெக்ட் யூ. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, ஆவியானவர் நம்மளோட இருதயத்துல நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கும் போது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆவியானவருடைய ஏவுதல், ஆவியானவருடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு இருதயத்துல. நீ காலையில ஒரு மெசேஜ் கேட்டுட்டு ஒரு வண்டர்ஃபுல் மெசேஜ், ஆவிகளை பகுத்தாய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு எல்லாருமே வந்துட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வரம். முடிஞ்சா அந்த டாபிக் பத்தி இன்னொரு நம்ம பேசலாம். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம எப்பொழுதும் செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, 2 சத்தம் இருக்கும். ஆண்டவருடைய சத்தம், பிசாசனுடைய சத்தம். நம்ம எப்பவுமே அது கரெக்டா பகுத்தறிஞ்சு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம எப்பொழுதும் செவி கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவருடைய சத்தம் நம்மள டெஸ்ட்ராய் பண்றதுக்கு கிடையாது, நம்மள ரிஃபைன் பண்றதுக்கு. டெஸ்ட்ராய், நம்மள அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருபோதும் நம்மள அழிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை அழிக்கிறதுக்காக நம்மளை படைக்கல, மற்ற பண்ணி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்காக. தட்ஸ் ஓகே. சுத்தமாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செஞ்சு விட்டு விடணும். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் கிட்ட இரக்கம் பெற்று என்ன பண்ணுவோம், நம்ம ரிஃபைன், நம்மள சுத்திகரிச்சுக்க ஆண்டவரோட வார்த்தை இந்த நேரத்துல கடந்து வருது. God's fire removes what doesn't belong in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சம்மதம் இல்லாத காரியங்கள், நமக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், ஆண்டவரை விட்டு நம்மள வழி விலக செய்யற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையாகி அக்கினி ஜுவாலை இந்த நேரத்துல, இந்த மாத்திரத்துல அனைவருடைய இருதயத்துல கடந்து வந்து நம்மள சுத்திகரிக்கும் படி வண்ணமா இந்த நேரத்துல கடந்து வருது. ஆண்டவருக்கு நம்மள இருதயத்தை அப்படியே கொடுப்போமா, ஆண்டவரே எங்களோட இருதயங்களை உங்களுடைய பாத படியில நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே யாருக்கும் தெரியாது நினைச்சு கொண்டிருக்கிற அப்பா எங்களோட மறைவான பாவங்களுக்கும் எங்களோட மறைவான குற்றங்களை அப்பா கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையாகி அக்கினி ஜுவாலை அதை எரித்து சுத்திகரிக்கும் வண்ணமா எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தகப்பனேன்னு சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா. ஆமேன், ஆமேன். இந்த பொழுதே உங்களோட வாழ்க்கையில, நம்மளோட வாழ்க்கையில ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆமேன். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் 8 மற்றும் 9 வசனத்தை வாத்தீங்களா? 8 மற்றும் 9. கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். Amen. The voice that works in the wilderness. The voice that works in the wilderness. Wilderness is all about like in a uncultivated place. ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம். ஆண்டவருடைய வார்த்தை பாலைவனமா இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில ஒரே வறண்டதும் விடாய்த்ததுமா ஒரு காஞ்சி சருகா இருக்குதே ஆண்டவரே என் வாழ்க்கை. கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளா, இத்தனை மாதங்களா, பல ஆண்டுகளா, பல நாட்களா என் வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப ஒரு சைலன்ஸா இருக்கே, ஒரே காத்திருப்பின் காலமாவே இருக்கே ஆண்டவரே. என் வாழ்க்கை ரொம்ப ட்ரையா போகுதே ஆண்டவரேன்னு இந்த இரவு பொழுதுல ஆண்டவரை நோக்கி யாராச்சும் ஒரு ஆத்மா கேட்டுட்டு இருக்க தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. இந்த நேரத்துல ஈவன் உங்களோட லைஃப் ஃபீல்ஸ் ட்ரை, காட் இஸ் ஸ்டில் ஸ்பீக்கிங். நீங்க ஆண்டவருக்கு உங்களோட செவிகளை சாய்த்து நல்லபடியா கேளுங்க. உங்களோட வாழ்க்கை வந்துட்டு வறண்டு போனதா, பாலைவனமா, வைல்டர்னஸா, அன்கல்டிவேட்டட் பிளேஸா இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட வார்த்தை இப்படியாக சொல்லுது, he makes the deer give birth. Life comes in unlikely places. நடக்கவே நடக்காது, இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற இடத்துல அவாந்திர வெளிகளை, ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன்.
நீங்க நல்லா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் ரீசெண்டா எங்க சர்ச்ல வந்துட்டு இந்த மெசேஜ் கேட்கும் போது அப்படிதான் நான் வந்து ஐ வாஸ் லிட்டரலி வண்டரிங். என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்காலர்ஸ் ஆர் டெல்லிங் இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டு எகிப்து தேசத்துல இருந்து கானானை சுதந்திரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் வில் டேக் லைக் 7 days சம்திங் லைக் தட் சொல்றாங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம். ஆனா 40 ஆண்டுகள் வந்துட்டு வனாந்திரத்துல போயிருக்கிறாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் தென் ஒன்லி அவங்க இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவருடைய ஒரு வனாந்திரத்துல எதுவுமே இருக்காது. அங்க மழை இருக்காது, அங்க சாப்பாடு இருக்காது, அங்க ஷெல்டர் இருக்காது, அங்க தண்ணி இருக்காது, அங்க எதுவுமே இருக்காது இல்ல. அப்படிப்பட்ட வனாந்திரமான வறண்ட விடாய்த்த சூழ்நிலைகள்ல காடைகளை கொண்டும் மன்னாவை கொண்டும் மாறாவின் தண்ணீரை மதுரசமா மாற்றக்கூடிய என் தேவனால இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாறாவின் தண்ணீரை போல கசப்பா இருக்கிற உங்களோட வாழ்க்கைய கனிரசமாய் மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில இருக்கிற கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறி போன தகப்பனே. ஆண்டவரே என்னோட வாழ்க்கை மாறாவின் தண்ணீர் மதுரசமாய் ஆனது போல இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை இன்பமா மாறும், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா மாறும், உங்களுடைய வாழ்க்கை வறண்டது விடாய்த்ததுமா இருந்தாலும் ஆண்டவர் இப்பொழுது உங்களோட பேசுகிறாரு. டோன்ட் கிவ் அப் இன் யுவர் வைல்டர்னஸ். உங்களுடைய வெறுமையை பார்த்து அப்படியே மனம் தளர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் இப்பொழுதே ஒரு பிரேக் துவ கட்டளை இடுகிறார். இந்த வறட்சியான காலத்துல, இந்த வறண்டு போன நேரத்துல, இப்பொழுது இந்த தருணத்துல, இந்த கணமே ஆண்டவர் முழுவதுமாய் விசுவாசிக்கிற உங்களிடத்துல ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூவ கட்டளை இடுகிறார் வேதம் சொல்லுது. God is not absent in your silence. He is working. ஆண்டவர் வந்துட்டு என்னடா இது ஆண்டவர் அமைதியாவே இருக்கிறாரேன்னு மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் இங்க சைலன்ஸ்ல உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, அடுத்ததாக 10ஆம் வசனம் யாரோ சொல்ற பாத்தீங்க, நம்ம ஃபாஸ்டா முடிக்கலாம். 10ஆம் வசனம். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆமென், ஆமென். The king above every storm. எல்லா காட்டிலும், எல்லா வல்லமைகளை காட்டிலும் எவ்வளவு பெரிய ஸ்டார்ம், எவ்வளவு பெரிய புயல், வெள்ளம், எவ்வளவு என்னப்படியான சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் மேலாக the king above every storm. The Lord sits enthroned over the flood. அதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஃபிளட்டுக்கு மேல அப்படியே நடந்து அப்படியே தள்ளாடிட்டுலாம் கிடையாது. அவர் ஜாலியா கூலா என்ன பண்றாரு அப்படின்னா சேரை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு ஆண்டவர். such a cool God, you know. நான் sometimes நினைப்பேன், I'm not a cool person like, you know, before. Nowadays I'm becoming to be. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் எல்லா சிச்சுவேஷன் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவார். பாத்திருக்கீங்களா? அங்க பாருங்க, அங்க என்னாச்சு, எல்லாம் அந்த காண ஒரு கல்யாணத்துல வந்துட்டு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளா இருந்தா எப்படி இருப்போம். ரீசெண்டா நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்க என்னாச்சு அப்படின்னா சாப்பாடு இல்லாம போயிடுச்சுப்பா ஒரு 5-6 பந்தியில. அவங்க பாவம் எல்லாரும் அப்படியே மாறி 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 அலைக்கழிக்கிறாங்க. ஆண்டவரா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, அவரு கூலா வந்துட்டு வாங்க இந்த கடிச்சாடியில தண்ணி நிரப்புங்க, அவரு கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிச்சுவேஷன்ஸ் எப்படி கூலா ஹேண்டில் பண்ண நம்ம கத்துக்கணும். God is not stirred by your storm. He is seated, not shaken. நல்லா புரிஞ்சுக்கோங்க. He is seated. அவர் அமைதியா அமர்ந்து இருக்கிறார். அவர் வந்து அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. வாட் இஸ் ஓவர்வெல்மிங் யூ இன் யுவர் அண்டர் திஸ் அத்தாரிட்டி. நம்மளுடைய வாழ்க்கையில கரை புரண்டு ஓடுகிற கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாமே அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இஃப் God is not worried, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு காரியத்தை குறிச்சு ஆண்டவர் ஒரு பொழுது வரி பண்ண போறது இல்ல. கரெக்டா? நம்மளோட வாழ்க்கை அவருக்கு கீழே தான் இருக்குது. நம்ம ஏன் வரி பண்ணிக்கணும்? நம்மள இந்த உலகத்துல கொண்டு வந்த தேவன் அவரு நம்மள ஒரு நோக்கத்தோட தானே கொண்டு வந்திருப்பாரு. நம்ம அவருடைய பிள்ளை அப்படின்ற பட்சத்துல நம்ம வரி பண்ணிக்கவே தேவையில்ல. ஓகே, your storm has a limit, but God does not. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஈவன் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு, ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவருக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. He doesn't, அவருக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டே கிடையாது. ஒரு he is a limitless God. எவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சத்தியம் இல்ல. கடைசியாக 11ஆம் வசனம் நம்ம எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுவோமா? இந்த வாக்கு தத்தத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட வந்துட்டு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறாரு. இங்க இருக்கிற அத்தனை ஆத்மாவும் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு சேர வாசிப்போம் 11வது வசனத்தை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதே. ஆமென். The God who gives strength and peace, the Lord will give strength and bless with peace. ஆண்டவரோட வார்த்தை இப்படியாக இந்த இரவு வேளையில சொல்லுது. After all the power,
God gives peace. ஆண்டவர் இன்னைக்கு இந்த மாத்திரத்துல இருந்து இந்த செகண்ட்ல இருந்து உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு அவர் ஒரு பீஸ கட்டளையிடுகிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஷாலோம். எல்லாரும் சொல்லுங்க ஷாலோம், ஷாலோம். வாயை தொடர்ந்து அறிக்கையிடுங்க, ஷாலோம் அறிக்கையிடுங்க. உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பீஸ கட்டளையிடுகிறார். His power is not against you, it is for you. அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் வந்து நமக்கு எதிராக இல்ல, நமக்காக கிரியை செய்கிறது. You don't have to carry everything. நீங்க எல்லாத்தையும் சுமந்து தீர்க்க தேவையில்லை. God gives strength for today. ஆண்டவர் இன்றைக்கு சட்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த தருணத்துல உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறாரு. உங்களுடைய இருதயத்துல சமாதானத்தை வருஷிக்க பண்ணுகிறாரு. அதே வார்த்தை, இந்த உலகத்தை அசைச்ச வார்த்தை உங்களுடைய இருதயத்தை அசைக்க வல்லது, உங்களுடைய இருதயத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிட வல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக பாருங்க, சங்கீதம் 29ஆம் அதிகாரம். அவருடைய வார்த்தை பவர்ஃபுல் ஆனது, அவருடைய வார்த்தை அத்தாரிட்டேட்டிவ் ஆனது, அவருடைய வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியது, அவருடைய வார்த்தை லைஃப் கிவிங் ஆனது, அவருடைய வார்த்தை சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன 5 காரியங்கள் அவருடைய வார்த்தை என்னென்னத்தை கொடுக்கும். அவரோட வார்த்தை பயங்கர பவர்ஃபுல்லுங்க. அவரோட வார்த்தைய மாதிரி ஒரு பவர்ஃபுல்லானது உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தை அதே நேரத்துல பயங்கர அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரத்துவம் உள்ளது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 5 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்பயும் சொல்லி 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 ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூண்ட விதமாய் நம்மளே சோதி தெரியுமா, எந்த வார்த்தைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருக்கோம் இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில. Which voice am I listening to today? எந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருக்கோம்? Allowing God's voice to lead my life. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன்னா என் வாழ்க்கை எப்படி நடக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன்னா, டுடே சூஸ் டு வர்ஷிப். இந்த தருணத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா தேவ ஜனமே? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை உமக்கு வர்ஷிப் பண்றதுக்கு அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன் தகப்பனே. ஆண்டவரே என்னுடைய ஸ்டார்ம், என்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய காரியங்களும் உம்மண்டையில நான் சரண்டர் பண்ணுகிறேன் தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுவோமா? ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தை அப்பா எங்களுடைய எல்லா பயத்தை காட்டிலும் பெரியது தகப்பனே. அப்பா எங்களோட வாழ்க்கையில தகப்பனே அப்பா, அந்த மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முறிக்கப்படணுமோ, என்னென்ன காயங்கள் ஆற்றப்படணுமோ, கர்த்தர் அதை முறியடிங்க. கர்த்தர் அந்த காயங்களை ஆற்றி தேற்றுங்க தகப்பனே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் இருதயத்துல அப்பா ஒரு பலத்தை கர்த்தர் கொடுங்க தகப்பனே. ஒரு சமாதானத்தை கர்த்தர் வருஷிக்க பண்ணுகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. In Jesus' name, ஆமென், ஆமென்.